கர்த்தருடைய மகிமை புறப்பட்டது. அப்பொழுது கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை விரித்து எழும்பின. சக்கரங்களும் அவைகளுக்கு அருகே சென்றன. இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அவைகளின் மேல் உயர இருந்தது. கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவிலிருந்து எழும்பி நகரத்துக்கு கிழக்கே இருக்கிற மலையின் மேல் போய் நின்றது. பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை தேவனுடைய ஆவிக்குள்ளான தரிசனத்திலே கல்தேயாவுக்கு சிறைப்பட்டு போனவர்கள் இடத்திலே கொண்டு போய்விட்டார். அப்பொழுது நான் கண்ட தரிசனம் என்னிலிருந்து எடுபட்டு போயிற்று. கர்த்தர் எனக்கு காண்பித்த யாவையும் சிறையிருப்பில் இருந்தவர்களுக்கு சொன்னேன். கர்த்தருடைய மகிமை எருசலேமில் இருந்தும் தேவாலயத்தில் இருந்தும் புறப்பட்டு போகிறது. கர்த்தர் தம்முடைய செய்தியை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார். எசேக்கியேல் கர்த்தருடைய மகிமையின் சாயலை தரிசித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை விரித்து எழும்புகிறது. சக்கரங்களும் அவைகளுக்கு அருகே செல்லுகிறது. இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அவைகளின் மேல் உயர இருக்கிறது. எசேக்கியேல் இதுபோன்ற தரிசனத்தை ஏற்கனவே தரிசித்திருக்கிறார். கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேருபீன்கள் மேல் நின்றது. அப்பொழுது கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை விரித்து என் கண் காண பூமியை விட்டு எழும்பின. அவைகள் புறப்படுகையில் சக்கரங்களும் அவைகளுக்கு சரியாய் சென்றன. கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு வாசலிலே போய் நிற்க இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அவைகளின் மேல் உயர இருந்தது. கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவில் இருந்து எழும்பி நகரத்துக்கு கிழக்கே இருக்கிற மலையின் மேல் போய் நிற்கிறது. கர்த்தருடைய மகிமை ஒலிவ மலையின் மேல் நிற்கிறது. இஸ்ரவேல் வம்சத்தார் இந்த மலையில்தான் தங்கள் விக்கிரகங்களை நிறுவினார்கள். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோளேகுக்கும் மேடைகளை கட்டினான். 1 ராஜாக்கள் 11:7. ஒலிவ மலையில் இருந்து எருசலேம் நகரத்தை தெளிவாகவும் முழுமையாகவும் பார்க்க முடியும். கர்த்தர் அந்த மலையில் இருந்து புறப்பட்டு போய்விடுகிறார். கர்த்தர் சொன்ன பிரகாரமாக தம்முடைய முகத்தை அவர்களுக்கு மறைக்கிறார். என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள். உபாகமம் 32:20. புதிய ஏற்பாட்டிலும் ஒலிவமலை மிகவும் முக்கியமானதாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில் இருந்து எருசலேமை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். ரோம பேரரசின் மூலமாக எருசலேமுக்கு வரப்போகும் பேரழிவை முன்னறிந்து கிறிஸ்துவானவர் எருசலேம் நகரத்திற்காக கண்ணீர் விடுகிறார். கர்த்தருடைய மகிமை எருசலேம் நகரத்தில் இருந்து நகரத்திற்கு கிழக்கே இருக்கிற ஒலிவ மலையில் போய் நிற்கிறது. நகரத்தில் இருக்கிறவர்கள் கூப்பிடும் தூரத்தில்தான் ஒலிவ மலை இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய சமாதானத்திற்காக கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அவர்களுடைய பிரச்சனைகளை எசேக்கியேலால் தீர்த்து வைக்க முடியாது. எசேக்கியேல் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற ஏராளமான யூதர்களில் ஒருவர். கர்த்தர் தம்முடைய தெய்வீக தரிசனங்களை அவருக்கு காண்பித்தார். கர்த்தர் எசேக்கியேலுக்கு காண்பித்த எல்லாவற்றையும் அவர் சிறையிருப்பில் இருக்கிறவர்களுக்கு சொல்ல வேண்டும். இதுவே எசேக்கியேலின் ஊழியம். எசேக்கியேலால் சிறையிருப்பில் இருக்கிறவர்களை ரட்சிக்க முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தருடைய தரிசனம் எசேக்கியேலுக்கு நிரந்தரமாக கிடைக்கவில்லை. கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவில் இருந்து எழும்பி நகரத்திற்கு கிழக்கே இருக்கிற மலையின் மேல் போய் நின்ற பின்பு ஆவியானவர் எசேக்கியேலை எடுத்து கல்தேயாவுக்கு சிறைப்பட்டு போனவர்களிடத்தில் கொண்டு போய் விடுகிறார். ஆவியானவரே அவரை தரிசனத்திலே எருசலேமுக்கு கொண்டு போனார். இப்போது அதே ஆவியானவரே அவரை பாபிலோன் தேசத்திற்கு திரும்பவும் கொண்டு வந்து விடுகிறார். அப்பொழுது எசேக்கியேல் கண்ட தரிசனம் அவரிடத்தில் இருந்து எடுபட்டு போயிற்று. கர்த்தருடைய மகிமை ஒலிவ மலையின் மேல் போய் நின்றபோது எசேக்கியேல் தன்னுடைய கண்களை ஏறிட்டு பார்க்கிறார். ஒலிவ மலையையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அதன் பின்பு அவர் கண்ட தரிசனம் அவரிடத்தில் இருந்து எடுபட்டு போகிறது. தான் கண்டது பரலோக தரிசனம் என்பதை எசேக்கியேல் தன்னுடைய விசுவாசத்தினால் உறுதிப்படுத்திக் கொள்கிறார். எசேக்கியேல் தரிசனத்திலே எருசலேமுக்கு போனார்.
அவர் ஊழியம் செய்ய வேண்டிய ஸ்தலம் கல்தையருடைய தேசம். எருசலேமுக்கு எசேக்கியேலை எடுத்துக்கொண்டு போன ஆவியானவர் மறுபடியுமாய் அவரை கல்தையருடைய தேசத்திற்கு திரும்பவும் கொண்டு வந்து விடுகிறார். எசேக்கியேல் கல்தையருடைய தேசத்தில் தன்னோடு கூட சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் தனக்கு காண்பித்த யாவையும் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய கோபத்தினால் எருசலேமிலே வேதனைகளும் சாபங்களையும் அனுபவிப்பதை பார்க்கிலும் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருப்பதே எசேக்கியேலுக்கு உத்தமமாய் தெரிகிறது. தேவாலயத்தில் செய்யப்பட்ட பாவங்கள் எல்லாம் எசேக்கியேலுக்கு காண்பிக்கப்படுகிறது. யூதாவில் உள்ள ஜனங்கள் மீது நியாய தீர்ப்பு, எருசலேமும் தேவாலயமும் முழுவதுமாக அழிக்கப்படுவது ஆகிய சம்பவங்கள் முன்னறிவிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் வருங்காலத்தில் கூட்டிச் சேர்க்கப்படுவார்கள் என்னும் சத்தியம் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த சம்பவங்களுக்கு பின்பு தேவனுடைய மகிமை எருசலேம் நகரத்தில் இருந்தும் தேவாலயத்தில் இருந்தும் அகன்றது. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது 1000 வருஷ அரசாட்சியின் தேவாலயம் எருசலேமில் கட்டப்படும். தேவனுடைய மகிமை அப்போதுதான் அங்கு திரும்பவும் வரும். அது வரையிலும் தேவ மகிமை எருசலேமிற்கோ அங்குள்ள தேவாலயத்திற்கோ திரும்ப வருவதில்லை. இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அவைகளின் மேல் உயர இருந்தது. இது தேவனுடைய மகிமையை குறித்த 7வது தரிசனம். கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவில் இருந்து எழும்பிற்று. கர்த்தர் மற்ற ஜீவன்களைப் போலவே ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு பிரத்யட்சமாக பிரயாணம் பண்ணுகிறார். இந்த சத்தியம் இந்த வசனத்திலும் மேலும் பல வசனங்களிலும் விளக்கி கூறப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சர்வ சரீரத்தை பற்றி எந்த வசனமும் கூறவில்லை. அவர் சர்வ வியாபகர், ஆனால் அவர் சர்வ சரீரம் உடையவர் அல்லர். ஆவியானவர் எசேக்கியேலை பாபிலோனில் இருந்து யூதா தேசத்திற்கு எடுத்துச் சென்றார். அதன் பின்பு யூதா தேசத்தில் இருந்து மறுபடியும் அவரை பாபிலோனுக்கு எடுத்து வந்திருக்கிறார். இவையெல்லாம் எசேக்கியேலின் தரிசனத்தில் நிறைவேறிற்று. அவர் அந்த தரிசனத்தை சிறையிருப்பில் இருக்கிறவர்களுக்கு சொல்ல வேண்டும்.